முருகனுக்கு மிகவும் உகந்த விரதம் சஷ்டி விரதம். நம்மில் பலர் இந்த விரதம் இருப்பதுண்டு. அப்படி சஷ்டி விரதம் இருப்பதினால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்று இந்த பதிவில் காணலாம். திருமணம், வாகனம், வீடு ஆகியவற்றை தரக்கூடியவரும் சுக்கிரன்தான். எனவே சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அனைத்தையும் பெறலாம். 6ஆம் 10ஆம் பேறுகளில் ஒன்றாகவே குழந்தை பேறு கருதப்படுகிறது. எனவே குழந்தை பேருடன் மீதமுள்ள 15 பேறுகளையும் அளிக்கும் வல்லமை சஷ்டி விரதத்திற்கு உண்டு. வேலைக்கு சேருதல், வீடு மற்றும் வாகனம் வாங்குதல், மருத்துவ தொழில் தொடங்குதல் போன்றவை செய்ய சஷ்டி திதி உகந்த நாளாகும். சஷ்டி விரதத்தை எளிமையாக வீட்டில் கடைபிடிக்கும் முறை குழந்தை பாக்கியத்தை அருளும். இந்த சஷ்டி விரதத்தை எளிமையாக கோவிலிலும் கடைபிடிக்கலாம். முடிந்தவரை முருகன் கோவிலில் விரதம் இருப்பது விசேஷமானது. அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. வீட்டில் விரதம் இருப்பவர்கள் செய்ய வேண்டியவை: அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்கி அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வரலாம். பிறகு பூஜை அறையில் முருகன் படத்தின் முன்பு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும். முருகனுக்கு சந்தனம், குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்து வழிபடலாம். அவருக்கு இஷ்ட நைவேத்தியமான அவல் உணவுகளை படைக்கலாம். இவ்விரதத்தை முழு நேரமும் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் வாழைப்பழம் போன்றவற்றை சாப்பிடலாம். வேலைக்கு செல்பவர்கள் காலையில் பூஜையை முடித்துவிட்டு விளக்கை மலையேற்றிவிட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக செல்லலாம். மீண்டும் மாலையில் இதேபோல் பூஜை செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். விரத காலத்தில் செய்ய வேண்டியவை: வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது. வீட்டிலேயே முருகனின் பாமாலைகளை பாடலாம். குறிப்பாக கந்தசஷ்டி, திருப்புகழ் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடலை படிக்கலாம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் விரதத்தின் போது சொல்ல வேண்டிய திருப்புகழை பாராயணம் செய்யலாம். சஷ்டி விரதத்தின் முக்கிய பலன்கள்: குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் தடைபட்டிருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும். மன அமைதி. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சஷ்டி விரதம் இருந்தால் அவை தீர்ந்து மன அமைதி கிடைக்கும்.